போராட்டம் மண்ணையும் எங்களுடைய வளங்களையும் மக்களையும் பாதுகாக்கும் இந்த போராட்டம் 100ஆவது நாளை இன்று நிறைவடைந்து கொண்டு தொடர்கின்ற போராட்டமாக இது அமைகிறது. இந்த தீப்பந்த போராட்டம் இதை நினைவூட்டுகின்றதாக எங்களுடைய அரசு அதிபருக்கும் எங்களுடைய மக்களுக்கும் இதை நாங்கள் மீண்டும் நினைவூட்டுறோம். இது ஒரு அரசியல் சார்ந்த அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல. இது எங்களுடைய மண்ணையும் நாட்டையும் பாதுகாப்பதற்கான ஒரு புனிதமான போராட்டம். இது யாருக்கு எதிரான போராட்டமும் அல்ல. ஆகவே இந்த போராட்டம் இன்னும் வளரும் என்பதை தீப்பந்த ஒளிவது போல இந்த செய்தியை உலகத்துக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். அவங்களுடைய சாத்திய போராட்டம் மிக விரைவில் வெற்றி பெறும் என்பதை நாங்கள் உறுதி செய்து கொண்டு எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதியிடமிருந்து எங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் அந்த செய்தி விரைவில் வரும் என்பதை எதிர்பார்த்து இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். மன்னார் தீவிலிருந்து வேறு இடத்துக்கு மாற்றும்படி நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதற்கான சாத்வீகமான போராட்டத்தை ஏற்றுக்கொண்டு சாதகமான முடிவை எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு அறிய தருவார்கள் என்று இந்த இடத்திலே நாங்கள் இன்னும் காத்து கொண்டிருப்போம். அது எத்தனை நாளாக சென்றாலும் எங்களுடைய போராட்டம் தொடரப் போகிறது என்பதை இந்த இடத்துல நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். வணக்கம். நாங்க மன்னார் மக்கள் குரலை நாங்க அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு 100ஆவது நாளா எங்கட போராட்டம் தொடர்ந்து கொண்டு இருக்கு. நாங்க மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கு தெரிவிப்பது, காற்றாலை திட்டம் இனிமேல் நடைபெறாது என்று அறிவித்திருக்கின்றீர்கள், அதற்கு நன்றி. ஆனால் இந்த 14 காற்றாலையும் எங்களுக்கு வேண்டாம். தயவு செய்து அந்த காற்றாலை திட்டத்தையும் நீங்கள் இல்லாமல் ஆக்கினால் மன்னார் மக்கள் சந்தோஷப்படுவார்கள். ஏனென்றால் எங்களை மன்னார் சிறிய தீவு. இந்த சிறிய தீவுக்குள்ள இவ்வளவு காற்றாலையில கொண்டு வச்சா எங்களோட நீர் வெள்ளம் மழை நீர் இப்ப மழை காலம் இப்ப எல்லா மன்னார் மக்களுக்கும் அலுவலல் தான் வருது வெளியில. ஏனென்றால் இந்த மன்னாருக்கு மழை வெள்ளம் வெள்ளம் வெளியில வழிந்தோட வாய்க்கால்கள் இல்லை. அந்த வாய்க்கால் வழிகளை எல்லாம் இந்த காற்றாலையானது தனக்குள்ளே அவ்வளவு தூரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. மன்னார் மக்கள் இவ்வளவு பாதிப்புக்கு உள்ளார். காற்றாலை வேண்டாம். தயவு செய்து காற்றாலை திட்டம் எங்களுக்கு வேண்டாம். காற்றாலை திட்டம் இனிமேல் மன்னாருக்கு வராது என்று சொன்ன ஜனாதிபதி அவர்கள் தயவு செய்து இந்த 14 காற்றாலைகளை நிறுத்துங்கள் என்று மன்னார் மக்கள் சார்பாக கோரி நிற்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு நாங்கள் இந்த போராட்டத்தை 100ஆவது நாளாக முன்னெடுத்து வருகின்றோம். நாங்கள் எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலும் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி வந்தோம். எங்களோட இதுகளை புரிந்து கொண்டு ஜனாதிபதி அவர்கள் கொஞ்சம் எங்களுக்கு மன இறங்கி இருக்கிறார். அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். அதே மாதிரி இனி எங்களோட மன்னார் தீவுக்குள்ள காற்றாலையோ மண் அகழ்வோ எடுக்காமல் இருக்கணும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த 14ஆவது காற்றாலையும் எங்களுக்கு நிப்பாட்டி தர வேண்டும் என்று நாங்கள் உங்களிடம் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைக்கு 100ஆவது நாளாக நாங்கள் இந்த தீப்பந்த போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கின்றோம். எங்களுடைய இந்த மண்ணில இந்த இடத்துல ஆரம்பித்த போராட்டம் 100ஆவது நாளை கடந்து செல்கிற இன்றையோடு இந்த போராட்டமானது இன்று மாவட்டத்தில் பல இடங்களிலே முன்னெடுக்கப்படுகிறது. இதனுடைய விரிவுபடுத்தலை இன்று நீங்கள் காணலாம். இந்த போராட்டத்தினுடைய இந்த 3 கோரிக்கைகளும் நிறைவேறும் வரை இந்த போராட்டம் நடைபெறும் என்பதை நாங்கள் இந்த இடத்துல உறுதியாக சொல்லிக் கொள்வதோடு நாங்கள் சட்ட ரீதியாக நாடி இருக்கின்ற முயற்சிகள் விரைவில் வெற்றி அடைகின்ற பொழுது இந்த போராட்டம் தொடர்பு பற்றி மக்களோடு கலந்துரையாடி முடிவெடுக்கப்படும். ஆனால் இதுவரை எங்களுடைய மாண்புமிகு மதிப்புக்குரிய ஜனாதிபதியிடம் இருந்து எங்களுக்கு இந்த போராட்டத்துக்கு மதிப்பு கொடுத்து உரிய மரியாதைக்கான பதில் எதுவும் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதை கவலையோடு தெரிவித்துக் கொள்வதோடு எங்களுடைய மக்களுடைய எதிர்கால வாழ்வை காத்துக்கொள்வதும் பாதுகாப்பதும் அதை வருங்கால சந்தையில் கொடுக்கின்ற இந்த மாபெரும் புனித போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும். இந்த 100ஆம் நாளின் எழுச்சி நாளாகி இன்று எல்லா மக்களும் ஒன்று கூடி மீண்டும் ஒரு முறை எங்களுடைய அரசுக்கு நாங்கள் நினைவூட்டுறோம். நாங்கள் போராட்டத்தில் இருக்கிறோம். 100ஆவது நாளை தாண்டி செல்வது என்று இன்று இரவு இந்த இடத்திலே 7:30 மணி அளவில் எங்களுடைய தீப்பந்த போராட்டத்தை நாங்கள் தொடரவிருக்கிறோம். இந்த போராட்டமானது நாளை தொடக்கம் எல்லா இடங்களும் தீப்பந்து போராட்டமாக ஒவ்வொரு இடமாக தொடர்ச்சியாக நடைபெறவிருக்கிறது. ஆகவே எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் இந்த போராட்டத்தினுடைய முடிவு அமைந்திருக்கும் என்பது இந்த இடத்துல நான் பதிவு செய்து கொண்டு இந்த போராட்டத்தில் இணைந்து கொண்டிருக்கிற என்னுடைய சகோதரங்களுக்கும் சகோதரிகளுக்கும் எங்களுடைய இந்த நாட்டில் வாழும் எல்லா மக்கள் சார்பில் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொண்டு அத்தோடு ஊடக நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். இந்த காற்றாலை மற்றும் கனிமண்ணுக்கு எதிரான 100ஆவது நாளான இந்த போராட்டத்திலே இன்று இந்த 100ஆவது நாளை தீப்பந்தங்களை ஏற்றி எங்களுடைய இந்த 100ஆவது நாளை நாங்கள் எழுச்சிமிகு போராட்டமாக மாற்றியிருக்கின்றோம். இன்றைய நாள் தொடங்கி நாளையிலிருந்து ஒவ்வொரு கிராமங்களிலும் இதே மாதிரியான போராட்டங்களை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அதே பட்சத்திலே ஜனாதிபதியினாலே அவருடைய பணிப்புரையின் பேரிலே இனி எதிர்காலத்திலே வருகின்ற காற்றாலைகள் அனைத்து முற்றுமுழுதாக மன்னார் மாவட்டத்திலிருந்து
நிறுத்தப்படும் என்று கூறியிருந்தார்கள். அதை சிலர் தவறாக புரிந்து கொண்டு இந்த 14 காற்றாலையும் நிறுத்தப்பட்டது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல, நாங்கள் போராடுவது இந்த 14 காற்றாலையை முதல் மன்னார் மாவட்டத்திலே இருந்து வெளியே கொண்டு போக வேண்டும் என்று. எனவே எதிர்காலத்தில் வருகின்ற காற்றாலையை நிறுத்தியதுக்காக ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். ஆனாலும் மக்களுடைய விருப்பம் இல்லாமல் செயற்படுகின்ற காற்றாலையை நாங்கள் நிறுத்துவோம் என்று அவர் கூறுகின்ற அந்த கூற்றை எங்களுக்கு கேள்வி ஒன்று இருக்கின்றது. அப்படியானால் இந்த 14 காற்றாலை மன்னார் மக்களுடைய விருப்பத்தோட இந்த காற்றாலை அமைக்கப்படுகின்றது என்பதை, எனவே இந்த காற்றாலையில இருக்கக்கூடிய பாதிப்புகளை உணர்ந்து இந்த காற்றாலைகளை மன்னாருக்கு வெளியே கொண்டு செல்லுமாறு தாழ்வுடன் கேட்டு நிற்கின்றோம். நன்றி. අපි අද සීවැනි දවසින් අපි මේ මන්නාරමේ සුළං කනිජවැලි හාරණයකට විරුද්ධව අපේ සටහන් මන්නාරමේ දැන් ඊයේ අදත් එක්ක සීවැනි දවසේ දැන් අපේ මන්නාරමේ තියෙන මේ අරගලයේ සම්බන්ධය අපිට ජනාධිපතිතුමාගෙන් ඉඳලා එයා කියපු විදිහටම මන්නාරමේ අනාගතේ මේක සුළං බලකාය කිසි දෙයක් මේ මන්නාරමේ ඒ වැඩසටහන් පටන් ගන්න නැහැ කියලා තිබ්බා. ඒ වුණාට අපි මේ සටහන් කරේ මේ මන්නාරමේ දෙන් දාන ඉන්න විදුලි බලකාය 14ම සෙනිකව අපිට නතර කරලා දෙන්න කියලා අනාගතයෙන් එයා ආයි ඒ වගේ වැඩසටහන් පටන් ගන්න කියලා කිව්වා. ඒකට අපි ස්තුති වෙන්න වෙනවා. ඒත් එක්ක මේ මන්නාරමේ මිනිස්සුන්ගේ ප්‍රශ්න බලලා මේ 14ම වෙන ඉඩමට ගිහිල්ලා දාගන්න කියලා තමයි අපි ඉල්ලා සිටින්නේ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.